ஒரு வழியாக கங்குவா இந்த தடைகளை உடைத்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இப்பேற்பட்ட ஒரு வெற்றி படம் ஏன் ஆரம்பத்திலேயே இந்த வன்மவாதிகளால் சூழ்ச்சிக்கு உள்ளாச்சு, அந்த என்னதான் வன்மம் பரப்புனாலும் ஏன் இந்த படத்துக்கு நெகட்டிவிட்டி அதிகமாச்சு அப்படின்னா, நம்ம சைடும் சில விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும். என்னதான் வன்மவாதிகள் விஷத்தை கக்குனாலும் கூட இந்த படத்தில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா வசதி வழி பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ அதைத்தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். அப்படி என்னென்ன மிஸ்டேக்ஸு அப்படிங்கிறத ஒரு ஜென்யூனாக பார்த்தலாம். அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து கம்ப்ளீட்டாக பீரியட் ஃபிலிமாக எடுத்துக்கணும் அப்படின்னு தான் ஜென்ரலான ஆடியன்ஸு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சொல்கிறது ஃபுல்லாக நடுநிலை ஆடியன்ஸு படத்தை பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட நம்ம வந்து எதுக்கே இப்படி கழுவி ஊற்றுறாங்க, என்ன தான் மிஸ்டேக்ஸ் என்ன தான் மாற்றிருக்கலாம் அப்படிங்கும்போது அவங்க சில விஷயங்கள் படம் நல்லா இருக்குது, ஆனால் இந்த விஷயங்களை மாற்றிருக்குன்னா இன்னும் கூட சூப்பராக இருந்திருக்குன்னு சொன்னாங்க. அதை தான் சொல்ல போகிறோம். அதில் தான் முதல் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அதாவது முழுக்க பீரியட் படமாக ஆகியிருக்கணும். கரண்ட் போர்ஷன்ஸே நிச்சயமாக இருந்திருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா முதல் அரை மணி நேரம் பார்த்திங்கன்னா அந்த படத்தோட எக்ஸைட்மெண்ட்டையே வந்து பார்த்திங்கன்னா கில் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது என்னங்க மிஸ்டேக் அப்படின்னு கேட்டால், டைட்டில் கேரக்டர் கங்குவா அப்படிங்கிற டைட்டில் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயலண்ட்டாக இருக்குது, ரொம்ப லவுடாக இருக்குங்க. அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ பாகுபலி கேரக்டர் பார்த்தீங்களா நம்ம பிரபாஸ், அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக தன்மையாக இருப்பார், அதே சில கிளவராக இருப்பார், புத்திசாலியாக இருப்பார். ஸோ அது மாதிரி மீட்டர் வச்சுருந்தா இந்த படத்தோட வேல்யூ இன்னும் கூட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, வேறு என்னங்க மிஸ்டேக் அப்படின்னா, மூணாவது என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் டைலாக்குங்க. அதாவது ஒரு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஈழம் தமிழ் பேசுகிறாங்க, ஒரு சில மக்கள் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா வந்து நார்மல் தமிழ் பேசுகிறாங்க, இப்போ நடைமுறைகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த தமிழ் பேசுகிறாங்க. அப்புறம் வெவ்வேறு டைலாக்லாம் பேசுகிறாங்க, வெவ்வேறு இனக்குழுக்கள் காட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தமிழ் பேசுகிறாங்க. இதுவே கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஓரளவு கஷ்டமாக இருக்குது, பெரிய தொந்தரவு இல்லை, பட் ஓரளவு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது என்ன மிஸ்டேக்னா, நம்ம சிவா அவர்கள் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் இந்த கருங்காடு போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை, அதை பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து மாஸ் எலவேஷனுக்கு வந்து முதல்ல ஃபைட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லாவே இருக்குது. பட் இது மாதிரி டாப் ஃபைட்டில் சில இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுதுங்க அப்படிங்கிறாங்க. சரி, வேறு என்னங்க மிஸ்டேக்னா, அஞ்சாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோயின் திஷா பட்டானி வெறும் கிளாமருக்காகவே பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து சூஸ் பண்ணிக்காங்க. ஒரே ஒரு சாங்கு, அதுவும் ஹிந்தி ஹீரோயினால் ப்ரொமோஷனுக்கு வந்து பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினச்சிட்டாங்க போல். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லை. பல கோடிகள், திஷானா சும்மா கிடையாது, பல கோடி சம்பளம் அவங்களுக்கு வந்து கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்களையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்க கொடுத்த சம்பளமும் வேஸ்ட்டு. அதுக்கு வந்து ஸ்கிரிப்டை இன்னும் நல்லா செதுக்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறாவது மிஸ்டேக் என்னப்பா அப்படின்னு கேட்டால், ரொம்ப படத்தை தாண்டிய ஒரு விஷயம் இந்த ப்ரொமோஷன். அதாவது அஞ்சான் டைமில் எப்படி லிங்குசாமி, சூர்யா, நம்ம தனஞ்சயன் எல்லாரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் தான் சொல்லியிருந்தாங்க, படம் ஆகா ஓகோ சூப்பர் வேறு லெவல், இதையெல்லாம் தாண்டி அப்படிலாம் சொன்னாங்க. டீசருக்கே விழா எடுத்தாங்க, அது எந்த அளவுக்கு படத்துக்கு பேக் ஃபயர் ஆச்சுன்னு தெரியும். ஸோ அதே மாதிரியே கங்குவா படத்துக்கு பல மடங்கு பண்ணிட்டாங்க. அதான் 2000 கோடி வசூல் பண்ணும், அதாவது பார்த்திங்கன்னா வந்து சக்ஸஸ் மீட்டில் வந்து இதே பாஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறது, பார்ட் 2க்கு வந்து போட்டியே இருக்காது அப்படி சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடுநிலை ஆடியன்ஸுக்கே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல படத்தை வந்து கொஞ்சம் வந்து வன்மவாதிகளுக்கு வசதி பண்ணி கொடுத்த மாதிரி கொஞ்சம் இறங்கிருச்சு, அதுதான் பிரச்சனை. மற்றபடி படத்தில் வேறு எந்த பிரச்சனை இல்லை. இதில் வந்து சில விஷயங்களை மாற்றிருந்தாவே படத்தை எவனாலையும் இந்த அளவுக்கு வந்து திட்டிருக்க முடியாது. படம் முதல் காட்சிருந்தே படம் வேறு லெவல்பான்னு போய் இன்னும் கூட வசூல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அவங்களோட ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்திக்காங்க. அதைத்தான் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இந்த அவங்களோட பாயிண்ட்ஸில் உங்களுக்கு முரண்பாடு இருக்கா, இல்லை நீங்கள் இன்னும் என்னென்ன விஷயங்களை மாற்றிருந்தால் அந்த கங்குவா படம் வந்து வேறு லெவலில் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்டில் சொல்லுங்கள்.